கார்த்தி தீபா சீரியல் இப்போ ராட்டகாசமான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். விசியே வந்து சுத்தமாக போக மாட்டேங்குது. பார்க்குறலாம் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பேச வந்து முட்டிட்டா இருக்கும். நம்ம கீதா மட்டும் லெட்டர் எழுதி வச்சுட்டு அப்படியே வந்து வீட்டை விட்டு போக போகிறோம். அபிராமி அம்மா கிட்ட வந்து சொல்லிட்டு போயிடுவோன்னு சொல்லிட்டு அப்படியே அபிராமி அம்மா முன்னாடியே நிற்கிறாங்க. என்னம்மா திடீர்னு என் முன்னாடி வந்து நிற்கிற, எதுவும் வேணுமாம்மா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாம் ஆண்டி, எனக்கு சில பல திங்ஸ் எல்லாம் வந்து வாங்க வேண்டியது இருக்குது, அதை நான் வாங்கணும் தான், நான் இப்போ வெளியில் போக போகிறேன் அப்படின்னு சொன்னோன்னே, என்னம்மா திடீர்னு வந்து வெளியில் போகணுங்கிற, கார்த்தி வந்தோன்னே போகலாமே, கார்த்தி வந்தோன்னே போகலான்னா என்னை வந்து யாரும் வெளியில் வந்து விட மாட்டீங்களே, அதுக்கப்புறம் அவர் லெட்டர் வந்து படிச்சுட்டா பிரச்சனையிடும். இல்லை ஆண்டி, நான் மட்டும் போயிட்டு வந்துடுறேன், இங்கே தானே பக்கத்தில் இருக்க கடைக்கு தானே போகிறேன். அப்படி ஒன்றும் இல்லைம்மா, நீ மாட்டுக்கும் போகணுன்னா போயிட்டு வந்துடலாம், ஆனால் துங்காவோட ஆளுங்க வந்து உன்னை தேடிக்கிட்டு இருக்காங்க, நீ அவங்கக்கிட்ட வந்து மாட்டிக்க கூடாதுன்னு தான் இப்போ வந்து நான் பேசிக்கிட்டு இருக்கேன். இல்லை ஆண்டி, நான் மாட்டிக்கலாம் வாய்ப்பு இல்லை. சரிங்களா ஆண்டி, நான் வந்து கார்த்தியோட உங்கள் வீட்டில் இருக்கிற பாதுகாப்போட நான் இருக்கேன். அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் நான் எப்படி மாட்டிப்பேன்னொன்னே, என் மேலே இவ்வளோ அன்பாக பாசமாக அக்கறையாக இருக்கீங்க, அதுக்கு நான் ரொம்பவே வந்து கடமைப்பட்டிருக்கேன் ஆண்டிங்கிற மாதிரி சந்தோஷமாக வந்து உற்சாகமாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் நம்ம கீதா வந்து மனசில் ஃபுல்லாக வந்து உங்கள் குடும்பத்துக்கு நல்லது செய்கிறேங்கிற நினச்சிக்கிட்டே தான் ஆண்டி நான் போகிறேன், துங்காவை பார்த்துடக்கூடாதுன்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க, ஆனால் நான் துங்காவை பார்க்க தான் போகிறேன், அப்போ தான் உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் வந்து நல்லது நடக்கும்னு சொல்லிட்டு அங்கேருந்து கொடுக்கணுன்னு போகிறாங்க. ஐஸ்வர்யா மாட்டுக்கும் வந்து அந்த லெட்டர் என்ன லெட்டர் எழுதி வச்சுருக்கான்னு சொல்லிட்டு வாசித்து பார்த்தோன்னே அப்படியே கீழே கொடுக்கணும்னு ஓடி வந்துடுறாங்க. அத்தை அத்தை, நம்ம மோசம் போயிட்டோம் அத்தை, நம்ம மோசம் போயிட்டோம் அத்தை அப்படிங்கிறாங்க. என்ன ஆச்சு, என்ன சொல்ல வர, இப்படி தலையும் புரியாமல் வாழும் புரியாமல் பேசுனா என்ன அர்த்தங்கிற மாதிரி கேட்கும்போது, இந்த லெட்டரை வந்து பாருங்கள், அவள் ஒன்றும் ஜாமான் வாங்குறதுக்காக போல, அவள் தும்பாவை பார்க்க தான் போயிருக்கா அப்படின்னு சொல்லிடுறாங்க ஐஸ்வர்யா. அந்த லெட்டரை வந்து அபிராமி அம்மா கிட்ட வந்து கொடுத்துட்றாங்க. கொடுத்தோன்னு வந்து ஃபுல்லாக வந்து வாட்சி பார்க்குறாங்க அந்த இடத்துல. அச்சச்சோ, என்ன இந்த பொண்ணு வந்து இப்படி ஒரு முட்டாள்தனமான காரியம் பண்ணிட்டா. உடனே வந்து மீனாட்சி வந்து ஃபோன் பண்ணுறாங்க நம்ம கார்த்திக்கு. உடனே அபிராமி அம்மா வந்து ஃபோனை வாங்கி பேசுகிறாங்க. கார்த்தி, அந்த பொண்ணு வந்து தப்பு பண்ணிட்டா, அவசரப்பட்டாப்பா, துங்காவை பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு நம்ம தீபாவை காப்பாற்றணுன்னு அவள் இந்த மாதிரி முடிவு எடுத்துட்டா. எனக்கு தீபாவும் ஒன்று தான், கீதாவும் ஒன்று தான், ரெண்டு பேரும் என்னோட பொண்ணு மாதிரி தான், தயவு செஞ்சு கீதாவை காப்பாற்றிடு. அவங்க எப்போ போனாங்கன்னு சொல்லி கேட்குறாங்க அந்த இடத்துல கார்த்தி. இப்போ தான் கிளம்புனாங்கன்னொன்னே, நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்கம்மா, நான் தீபாவோட இப்போயே வந்து ஒரு அரை மணி நேரத்தில் வந்துடுறேங்கிற மாதிரி கார்த்தி வந்து சொல்லிட்டு அப்படியே கொடுக்குன்னு வந்து போகிறாங்க. ஒரு பக்கம் உச்சக்கட்ட கோவத்தில் வந்து இருக்காங்க அந்த இடத்துல நம்ம ஐஸ்வர்யா. என்னடா அது, நம்ம போட்ட சதி திட்டத்தை எல்லாம் தவிடுபடி ஆக்கிடுவாங்களோ, கீதா வந்து தும்பாவை பார்க்கவே கூடாது, அப்படி பார்த்துட்டா நிச்சயம் இதனால் எனக்கு மிகப்பெரிய பிரச்சனையெல்லாம் வரக்கூடியதாக இருக்கே அப்படின்னு சொல்லி பேரதிர்ச்சியா பாட்டமாக வந்து இருக்காங்க. ஒரு பக்கம் உச்சக்கட்ட கோவத்தில் வந்து இருக்காங்க அந்த இடத்துல தும்பா. ஏய் என்னல்ல, அவன் இங்கே வரப்போறாள்ல, இதை நினச்சா எனக்கு சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அவங்க அசிஸ்டண்ட்லாம் வந்து பேசுகிறாங்க. ஆனால் எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்குண்ணே, இத்தனை நாளாக வந்து கீதா வந்து நம்மளை ஏமாற்றிக்கிட்டு ஆட்டோவில் இங்கேயும் எங்கேயும் வந்து பதுங்கி பதுங்கி போய்கிட்டே நம்மளை எஸ்கேப் ஆகிக்கிட்டே விட்டுக்கிட்டு இருந்தா. அப்படி இருக்க சுச்சுவேஷனில் இப்போ அவளாக ஃபோன் அடித்து நம்ம இருக்கிற இடத்த வந்து கேட்குறா, அதுவும் கெத்தா வந்து பேசுகிறா. அவன் எப்படின்னு உடனே வந்து தேடி வந்திருக்க முடியும், எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்கே அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம தும்பாவோட அசிஸ்டண்ட். ஏய் என்ன நினச்சிட்டு இருக்க, இந்த தும்பா எவ்வளோ பெரிய மாஸ் தெரியுமா அப்படின்னு சொல்லி அந்த வீடியோ அதிர்ற அளவுக்கு வந்து சிரிக்கிறாங்க அவங்க இருக்கிற அந்த குடோன் ஸ்பேஸு. என்னண்ணா இப்படி சிரிக்கிறீங்க, இந்த தும்பா கிட்டேருந்து அவளால் இனிமேல் தப்பிக்கவே முடியாதுன்னு அவளுக்கு தெரிஞ்சிருச்சுன்னு அவர் உட்காந்துட்டு செம்மையாக வந்து காமெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. அட்டகாசமாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். கீதா மட்டும் ஆட்டோவில் வந்து வந்துக்கிட்டே இருக்காங்க. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அந்த வீடு எனக்கு அரவணைப்பா அன்பா பாசமா அக்கறையாக வந்து நடந்துக்கிட்டீங்க, அதுக்காக நான் வந்து சில பல விஷயம்லாம் செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் தும்பா முன்னாடி வந்து நிற்கிறாங்க அந்த இடத்துல. ஏய் கீதா, உன்னை தாண்டி நான் ரொம்ப நாளாக வந்து தேடிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி தும்பா வந்து பேசுகிறாங்க. உன் தம்பி ஒன்றும் நல்லவெல்லாம் கிடையாது, என் தங்கச்சியும் வந்து அமுச்சு வச்சுட்டான், அதனால தான் அவனை நான் பத்திரமா வந்து அமுச்சு வைக்கலாம் முடிவு பண்ணி அவனை நான் இது மாதிரி பண்ணேன், அதுக்கு நீ இது மாதிரிலாம் என்கிட்ட கோபமாக நடந்துக்கிறதெல்லாம் ரொம்பவே தப்பு அப்படின்னு சொல்லும்போது கன்னத்திலே பலார் பலார்னு அடிக்கிறாங்க. ஏண்டி என்கிட்ட நியாயம்லாம் எதிர்பார்க்குற, நீ என் தம்பியை வந்து அமுச்சு வச்சுட்ட, அதுக்கு நான் வந்து உனக்கு ரிட்டன் கிஃப்ட் வந்து கொடுத்தே ஆகணும், அதுக்காக தான் இங்கே வந்துகிட்டு இருக்கேன். ஓவராக பண்ணாத தும்பா, உன் தம்பி பண்ணது தப்பு, அதுக்காக தான் நான் அவனுக்கு அது மாதிரி ஒரு இது வந்து பண்ணேன், நீ தேவையில்லாமல் என்கிட்ட பிரச்சனை பண்ணுற வேலையெல்லாம் வச்சுக்காத அப்படின்னு சொல்லும்போது, என்னடி ஓவரா திமிரா வந்து இந்த தும்பா கிட்ட பேசுகிறோன்னு கொஞ்சம் கூட கவலையும் பயமும் இல்லாமல் இவ்வளோ திமிரா வந்து பேசிகிட்டு இருக்க. அண்ணே இது யாருண்ணே, இதான் கீதாவா? ஆமாண்டா இதான் கீதா அப்படின்னு சொல்லும்போது, சரிண்ணே எனக்கு சந்தேகமாக இருந்துச்சு, உங்களுக்கு சந்தேகம் இல்லைனா ஓகே தான் அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ளே பேசிகிட்டு இருக்கிறப்ப, டேய் அதை கொடுங்கடா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே வந்து அந்த ஏதோ ஒரு பொருளை வந்து கொடுக்குறாங்க. கரெக்டாக வந்து கீதாவை இது மாதிரி பண்ணலான்னு இருக்கிறப்ப கரெக்டாக நம்ம கார்த்தி வந்து மாதம் வந்து வராப்புல டிஷம் டிஷம் பண்ணுறாங்க அந்த இடத்துல. இவன் யாரில் இங்கே வந்திருக்கான், இவனை சும்மா விடாதீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து செம்ம மாதம் வந்து உள்ளே வந்து இறங்குறாங்க நம்ம கார்த்தி. அதே மாதிரி தும்பாவோட அசிஸ்டண்ட்டாக அடிக்கலான்னு போகிறப்ப
கார்த்தி வந்து எக்ஸ்ட்ரா நிறையா வேறு லெவலில் வந்து சண்டை வந்து போட்டிருக்காருன்னே சொல்லலாம். எல்லாரையும் வந்து பறந்து பறந்து வந்து டிஷ்யூம்னு பண்ணிக்கிட்டே இருக்காங்க. கீதா கொஞ்சம் நவுந்து போங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து தும்பாவோட கீதாவை கொஞ்சம் நவுத்தி வந்து கூட்டிகிட்டு போயிட்டு தும்பாவோட நேரடியாக மோதுறாங்க. ஏன்னா இருக்கிற எல்லா அசிஸ்டண்ட்டையும் வந்து கீழே அசந்து வந்து தூங்குறாங்க. அப்பன்னு பார்த்து தும்பாவோட சண்டை போடலான்னு இருக்கிறப்ப உன்னை ஆல்ரெடி வந்து அந்த ஜூஸ் கடையிலேயே பார்த்துறேன். இப்போ எதுக்குல ஏன் பிரச்சனைக்குள்ளே வந்திருக்க, நீ தான் ஏன் பிரச்சனைக்குள்ளே வந்திருக்க அப்படின்னு கார்த்தி வந்து சொல்லிட்டு தும்பாவை டிஷிம் பண்ணுறாங்க. தும்பாவோட கையும் நம்ம கார்த்தியோட கையும் வந்து ஒரே இடத்துல வந்து இருக்குது. 2 பேரும் ஒவ்வொரு கையை வந்து பிடிச்சிருக்காங்க. தும்பாவால் சுத்தமாக வந்து சமாளிக்க முடியலையேன்னு சொல்லலாம். கார்த்தி வந்து எக்ஸ்ட்ரா நிறையா சண்டை போட்டு வேறு லெவலில் மாஸ் பண்ணிட்டாங்க. ஏய் விட்டுரு இனிமேட்டு நான்லாம் அடி வாங்க முடியாது அப்படின்னு சொன்னோன்னே, இன்னொரு வாட்டி கீதா விஷயத்தில் நீ குறுக்க வந்தேன்னு வச்சுக்கே நான் மனுஷனாக கூட நடந்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டு, கீதா வாங்க போகலாம். ஏன் கீதா இப்படியெல்லாம் அவசரமான ஒரு முடிவு வந்து எடுத்துட்டீங்க? இல்லை சார், என் மேலே இவ்வளோ அன்பு பாசம் காட்டுறீங்க, பதிலுக்கு நான் என்ன பண்ணுறதுன்னு தெரில, அதனால தான் இது மாதிரிலாம் ஒரு முடிவு எடுத்தேன். அம்மா எவ்வளோ தெரியுமா கோவத்தில் வந்து இருக்காங்க. உங்களுக்கு ஏதாவதுனா கூட அம்மாவுக்கு ஏதாவது பிரச்சனையாகும். உங்கள் மேலேயும் அம்மா வந்து பாசம் வைக்காமலாம் இல்லை, அளவு கடந்த பாசம் வச்சுருக்காங்க. சார் இதெல்லாம் எனக்கு தெரியாமல் இல்லை சார், அந்த பாசத்தினால தான் சார் நான் இது மாதிரிலாம் முடிவு எடுக்க வேண்டியதாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப உன்னை தும்பாவோட அசிஸ்டண்ட்லாம் வந்து கேட்குறாங்க. அண்ணே எனக்கு தான் ஆரம்பத்திலேயே சொன்னேன்லண்ணே, நம்ம இவ்வளோ நேரம் வந்து தப்பான வழியில் போயிட்டு இருந்தோன்னே, நம்ம கீதான்னு சொல்லி ஒரு பொண்ணை வந்து துரத்திக்கிட்டு இருந்தோம்ல, அது கீதாவே இல்லைண்ணே. அவள் கீதாவாக இருந்தா இது எப்படி நான் கீதாவாக இருக்க முடியும்? இல்லைடா, அந்த பொண்ணு வேற யாரோ, அதான் அந்த சக்தி வந்து அப்பையிலேருந்து சொல்லிக்கிட்டு இருந்தா அது தீபான்னு. இவ தான் உண்மையான கீதா. என்னண்ணே இப்படியெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு? அப்போனா நம்மளை வந்து ஐஸ்வர்யா வந்து ஏமாத்திருக்காங்களா அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது, ஆமாம், ஐஸ்வர்யா வந்து வேற ஏதோ ஒரு விஷயத்துக்காக தான் நம்மக்கிட்ட வந்து தப்பாக வந்து கெயிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த இடத்துல தும்பாவோட அசிஸ்டண்ட்டும் தும்பாவும் ஒரு பக்கம் கார்த்தி வந்து மாதம் வந்து கீதாவோட வராங்க. தும்பாவை நீ பார்த்தியாம்மா? ஆமாம் பார்த்தேன், கடைசி நேரத்தில் தான்மா காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்லும்போது, இந்த குடும்பத்துக்காக நீ இவ்வளோ பாடுபட்டிருக்கம்மா, எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. ஆனால் இப்படியெல்லாம் ஒரு முடிவு எடுக்காத. நான் ஒன்றும் அவ்வளோ கல் நெஞ்சக்காரியெல்லாம் கிடையாது. ஒரு இதை கொடுத்துட்டு தான் இன்னொரு இதை வாங்கணுன்னு அப்படியெல்லாம் நான் கிடையாதுமா அப்படின்னு சொன்னேன். அதெல்லாம் எனக்கு தெரியும் ஆண்டி, உங்களுக்கு நான் ஏதாவது ஒன்று கடமைப்பட்டிருக்கேன், அதுக்காக தான் இந்த மாதிரி முடிவெடுத்தேன். இன்னொரு வாட்டி இந்த மாதிரிலாம் தப்பான முடிவெல்லாம் எதுவும் எடுக்காத சரியாமா அப்படின்னு சொன்னேன். சரி ஆண்டி, கீதா வந்து அப்படியே தூங்க வைப்பா போனோன்னே அப்படின்னு சொல்லும்போது கீதா மட்டும் ஒரு ரூமில் வந்து தூங்குறாங்க. நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க, உங்களை வந்து காப்பாற்ற வேண்டியது என் பொறுப்பு, நான் தான் முன்னாடியே சொல்லிட்டேனே அப்படின்னு சொல்லும்போது ஐஸ்வர்யாவுக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க. தும்பா ஃபோன் அடித்தோடனே, அண்ணன் வந்து உங்களை கூப்பிட்டாங்க, நீங்கள் எங்கே இருந்தாலும் எங்கள் குடோனுக்கு வந்து வாங்க அப்படின்னு சொல்லும்போது, சரி எதுக்காக வந்து தும்பா வந்து நம்மளை கூப்பிட்றான் ஒன்றும் புரியலையேங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. நீங்கள் கரெக்டான நேரத்தில் வந்துட்டீங்க சார், நானும் அவனுக்கு சொல்லி உண்மையெல்லாம் புரிய வைக்கலான்னு பார்த்தேன் தும்பாக்கு, ஆனால் புரிய வைக்கவே முடியல. அவங்கக்கிட்ட வந்து பேசுனா எப்படிங்க புரிய வைக்க முடியும்? நான் பார்த்துக்கிறேங்க, இந்த பிரச்சனையிலேருந்து உங்களுக்கு எந்த விதத்துலேயும் சேதாரம் வராத அளவுக்கு நான் பார்த்துக்கிறேங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க நம்ம கார்த்தி. ஒரு பக்கம் ஐஸ்வர்யா வந்து திரும்புகிறாங்க. எதுக்காக தும்பா நம்மளை கூப்பிட்ருக்கான்னு தெரில, சரி போய் பார்ப்போம்னு சொல்லிட்டு அந்த இடத்துல போகலான்னு சொல்லி முடிவு எடுக்கிறப்ப அருண் வந்து பின்னாடி வந்து நிற்கிறாங்க. நின்னோன்னே அருணை வந்து பார்த்துட்றாங்க நம்ம ஐஸ்வர்யா. அச்சச்சோ, ஆரம்பத்துலேருந்து கேட்டிருப்பாரா இல்லை கடைசி நேரத்தில் வந்திருப்பாரா ஒன்றும் புரியலையே, சரி எதுவுமே தெரியாத மாதிரியே நீ போங்கிற மாதிரி காமெடியாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க ஐஸ்வர்யா. வெயிட் பண்ணி பார்ப்போம் அருண் கேட்டாரா இல்லையான்னு.